Hi friends, welcome to our channel Kuttima Novels. இப்போ நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸில் தான் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம். ஸோ ஒரு குவாண்டம் ஸ்டேட் ஆஃப் அன் எலக்ட்ரானை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெராமீட்டர்ஸ் இருக்குது, சில பெராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் பெராமீட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒரு நல்லா தெரியும், ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டம் நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸை சுற்றி சில எனர்ஜி ஷெல்ஸ், அந்த எனர்ஜி லெவல்ஸில் வந்து தான் நம்ம எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ எலக்ட்ரான் வந்து எப்படி ரிவால்வ் ஆகிட்டுருக்குன்னா அது வந்து ஸ்பின் ஆகிக்கிட்டே ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஒரு எலக்ட்ரானோட குவாண்டம் ஸ்டேட் அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னா அதுக்கு சில பெராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெராமீட்டர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த குவாண்டம் நம்பர்ஸை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம், என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த டிஸ்க்ரீட் நேச்சர் ஆஃப் த எனர்ஜி ஸ்டேட்ஸ் இஸ் த நேச்சுரல் அவுட்கம் ஆஃப் த ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன். ஸோ இந்த எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்லேருந்து வருது. அதை வந்து எப்படி வந்து கேரக்டரைஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 குவாண்டம் நம்பர்ஸ் வச்சு கேரக்டரைஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் ஆர் த குவாண்டம் நம்பர்ஸ், என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், செகண்ட் ஒன் ஆர்பிட்டல் ஆர் அசிமுதல் குவாண்டம் நம்பர், தேர்ட் ஒன் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். So principal quantum number, it determines the total energy of an electron in an atom and the average distance of the electron from the nucleus. ஸோ என்ன கொடுத்துருக்கு, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம் ஒரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு. ஸோ அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம் இருக்குது, அதுக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி வந்து நிறைய எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. ஓகே, அந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே வந்து ஷெல்ஸாக கன்சிடர் ஆகிருக்கு. அந்த செல்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சப்ஷெல்ஸ் இருக்குது. அந்த ஷெல்ஸை தான் நம்ம ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆர்பிட்டல்ஸில் வந்து சப்ஷெல்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லாமே அந்த எனர்ஜி லெவலில் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸை சுற்றி எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த எனர்ஜி லெவலில் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என். அதுக்குள்ளே வந்து ஷெல்ஸ் இருக்குது, சப்ஷெல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த எனர்ஜி லெவல்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என். ஸோ அதை வச்சு நம்ம டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் டிட்டர்மைன் பண்ணலாம் அண்ட் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் நியூக்ளியஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ n is equal to 1 2 3 4 இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா, ஸோ 1 2 3 4 தான் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஷெல் வந்து 2n². ஒரு ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 2n². ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் வித் டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ். அந்த எனர்ஜி லெவல்ஸை சப்ஷெல்ஸாக பிரிக்கலாம், சப்ஷெல்ஸ் வந்து ஆர்பிட்டால்ஸாக பிரியுது. ஓகே, அதாவது எனர்ஜி லெவல் சப்ஷெல்ஸாக பிரியுது, சப்ஷெல்ஸ் வந்து ஆர்பிட்டால்ஸை பிரியுது. ஸோ அந்த எனர்ஜி லெவலில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் நம்ம குவாண்டம் நம்பர்ஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஆர்பிட்டல் ஆர் அசிமுதல் குவாண்டம் நம்பர். இட் டிட்டர்மைன்ஸ் த ஆர்பிட்டல் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஒரு மொமெண்டம், ஆர்பிட்டல் மொமெண்டம், எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் மொமெண்டமை டிட்டர்மைன் பண்ணுறது தான் அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ அது வந்து எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எல்னு அப்படி நோட் பண்ணுறோம். ஸோ எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 h/2π, இல்லை h/2π h crossன்னு நம்ம எழுதலாம். ஓகே, ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 h cross. ஃபார் த கிவன் வேல்யூஸ் ஆஃப் n, எல் கேன் டேக் த இன்டிகிரல் வேல்யூஸ் 0 1 2 n-1 வரைக்கும் இருக்கும். நம்ம எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு நியூக்ளியஸை சுற்றி எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அந்த எனர்ஜி லெவல்ஸ் தான் வந்து என்ன ஆகுது, சப்ஷெல்ஸாக டிவைட் ஆகுது. ஸோ அந்த சப்ஷெல்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ அந்த சப்ஷெல்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து எப்படி போகும்னா 0 1 2 n-1 வரைக்கும் போகும். த எலக்ட்ரான்ஸ் வித் L is equal to 0 1 2 3 ஆர் கால்ட் spdf ஆர்பிட்டல்ஸ். ஸோ எல் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அது s ஆர்பிட்டல், எல் வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா அது p ஆர்பிட்டல், எல் வேல்யூ 2வாக இருந்துச்சுன்னா அது d ஆர்பிட்டல் அண்ட் எல் வேல்யூ 3ஆக இருந்துச்சுன்னா அது f ஆர்பிட்டல். ஸோ இது ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து ஆக்சுவலி ஆர்பிட்டலில் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே, ஸோ ஆர்பிட்டலில் டிட்டர்மைன் பண்ணுறதுனால எல் வேல்யூ 0னா s, 1 p, 2d அண்ட் 3 வந்து f ஆர்பிட்டல். ஓகே,
ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா எம்எல் அப்படி டினோட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சஃபிக்ஸில் வந்து எல் இருக்குது. The angular momentum vector I cannot take all the orientations in space. So only certain directions are allowed. This picture of vector L is space quantization. So எல்லா ஓரியன்டேஷனையும் வந்து அது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அந்த ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஓகே, திஸ் feature of vector L is a called space quantization. அது வந்து space quantization அப்படின்னு சொல்கிறோம். ஸோ allowed orientations of vector L as such its components along the fixed direction say z-axis. ஸோ z-axisல வந்து அதோட ஓரியன்டேஷன் இருக்குது அப்படின்னா Lz is equal to mlh/2π or mlh cross. ml அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் டிட்டர்மைன் த ஓரியன்டேஷன் ஆஃப் an electron. ஸோ ஓரியன்டேஷனை டினோட் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். For given values of L, ml can take integrally spaced values from -L to +L. Okay, -L இருந்து +L வரைக்கும் அது வந்து values வந்து இருக்கும். To know about orientation of electron, atomic orbitals, இது வந்து orientation of electron பற்றி determine பண்ணும். Atomic orbitals determine பண்ணும். So to know how many number of orbitals in subshells, சப்ஷெல்குள்ளே எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்பிட்டல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணணும்னாலும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸோ எலக்ட்ரான் வந்து எப்படி ரிவால்வ் ஆகுதுன்னா அது வந்து நம்ம எர்த் எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றிக்கிறது அப்படின்னு படிக்கிறோமோ அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு ஸ்பின்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எலக்ட்ரான் ஸ்பின் ஆகிக்கிட்டே நம்ம நியூக்ளியஸை வந்து ரொட்டேட் ஆகிட்டு வருது. ஓகே, ஸோ டு டிஸ்கிரைப் த ஸ்பின் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் டியூ டு த எலக்ட்ரான் ஸ்பின் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி த இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ அது எலக்ட்ரானோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி தான் ஸ்பின்னு. ஸோ அந்த ஸ்பின்னை டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது எப்படி டினோட் பண்ணுறோம்னா எம்எஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு s+1 h/2π. ஸோ h/2π h cross நம்ம எழுதிக்கலாம் அப்படி தானே. ஸோ h/2π h cross நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஸ் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதோட வேல்யூ வந்து ஹாஃப், அதோட ஸ்பின் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து ஹாஃப். ஸோ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஒரு ஆட்டமில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஸ்பின்னுக்கு 2 டைரக்ஷன் இருக்கும். ஒன்று அப் டைரக்ஷன், இன்னொன்று டவுன் டைரக்ஷன். ஓகேவா, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது 2 டைரக்ஷன் இருக்கும். ஒன்று அப் டைரக்ஷன், இன்னொன்று டவுன் டைரக்ஷன். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து எப்படி வேல்யூ கிடைக்கும்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் கிடைக்கும். ஸோ S is equal to ms into h/2π. z-axisல பார்த்தோம்னா S is equal to ms into h/2π. இது ms வந்து ஸ்பின் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது 2 வேல்யூஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஒன்று அப் டைரக்ஷன், இன்னொன்று டவுன் டைரக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம்.